எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இல்லைங்களா, ஆவணி ஆவட்டம் வேறு. இன்றைக்கி வந்து காலையிலே வந்து செம்மண் வச்சு கோலம் போட்டிருக்கேன். நேற்றுக்கு வரலட்சுமி நோம்பு முடிஞ்சது இல்லைங்களா, இன்றைக்கி வந்து அம்பாளுக்கு வந்து புனர்பூஜை செய்யணும் அப்படின்றதுனாலையும் இன்றைக்கி வந்து செம்மண் வச்சு கோலம் போட்டிருக்கேன். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் சொல்லுங்கள். இன்றைக்கும் பண்டிகை இல்லைங்களா, அதனால் இன்றைக்கும் வடை பாயசத்தோடு சமையல் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியத்துக்கு இன்றைக்கி ஏதாவது செய்யணும் ஸ்வீட்டுன்றதுனால சரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே வழியாக கேசரியே பண்ணிடலாம். நேற்றுக்கு வந்து சிறுபருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு பாயசம் வச்சுருந்தேன். அதனால் இன்றைக்கி கேசரி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் நெய் காய்ச்சி வச்சுருக்கேன். அவங்க 2 பேரும் வந்து கோயிலில் பொங்கல் போட்டுட்டு வர போயிருக்காங்க. சமையலுக்கு முன்னாடியே சுவாமிக்கு பிரசாதம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பூஜைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் சாதத்துக்கு உழ வச்சுருக்கேன். இது வந்து பைத்தம்பருப்பு, அதாவது பச்சை பயிறு வந்து சுண்டலுக்கு வேக வச்சிட்ருக்கேங்க. இப்போ எல்லாமே பிரசாதம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்தது வந்து சமையல் வேலை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கேசரி எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கேசரி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இந்த முந்திரி பருப்பு போட்டேன் இல்லைங்களா, இதுக்கு ஃப்ளேவருக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக எப்போவுமே ஒரு பொருள் சேர்ப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஒரு 2 சொட்டு, பைனாப்பிள் புட்டிங் மாதிரி டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சு நுணுக்கி போட்டுட்டு நம்ம அப்படியே கிளறி விட்டுடலாம். நீங்களும் இந்த மாதிரி கேசரி பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் கேசரி விட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் வந்து பருப்பும் வெந்துருச்சு, சுண்டலுக்கு கேசரியும் ரெடி ஆகிடுச்சிங்க. வடைக்கும் அரைச்சி வச்சுட்டேன். அடுத்தது சமையல் வேலை ஆரம்பிக்கணும். பிரசாதமும் செஞ்சு வச்சாச்சுங்க. சமையல் வேலையும் முடிஞ்சுது. அடுத்ததாக புனர்பூஜை பண்ணிகிட்ருக்கேன். புனர்பூஜை பண்ண கையோட மாமிக்கு வந்து ஆரத்தி எடுத்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி சாயந்தரம் சாமிக்கு விளக்கேற்றி அதாவது பாலும் பழமும் சாமிக்கு நைவேத்தியம் வச்சு சாமி ரூமுக்குள்ளே வந்து அரிசி பானைக்குள்ளே அம்மனை வந்து உள்ளே இறக்கி வச்சுட்டு திரும்பி ஆரத்தி எடுத்து நம்ம வந்து அதோட நம்ம வந்து பூஜையை முடிச்சிடணுங்க. நாளைக்கு காலையில் இந்த கலசத்தை கலைச்சிடுறது எங்கள் வீட்டு வழக்கம். இந்த வருஷம் வந்து வரலட்சுமி விரதம் வந்து பூஜை நல்லபடியாக முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.